இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கினதுக்கு அப்புறம் சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே பதறதுக்கான காரணம் அவர்களுடைய வாக்கு வங்கி, அவருடைய நிர்வாகிகள் கூடாரம் காலியாகுது. இதை கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலரும் அதை மறுத்தாலும் அதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி உருட்டக்கூடிய வேலையை தான் வந்து அண்ணாமலையும் செய்வார். இங்கே வந்து இவருடைய அண்ணன் யார், இவருடைய ஒன்று விட்ட தாத்தா யார், இவங்க ஊர் என்ன, பூர்வீகம் என்ன, ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்னன்ற வரைக்கும் பேச போகிறாங்க. இன்னும் இவருக்கு லண்டனில் என்ன வீடு இருக்குது, இவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, இவர் மகன், இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் வந்து அண்ணாமலை கண்டிப்பாக எடுப்பார். இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் கூட போகாமல் இங்கே வந்து சென்னையில் ஃபோட்டோ ஷூட், உதயநிதி கூட நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இவங்க வந்து அமைச்சராகிறாங்க. இல்லை அவங்க தொகுதியில் வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து போனாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ தானே, அவங்க தொகுதி மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, மலையிலேருந்து பாறைகள் உருண்டு விழுந்திருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய வாக்கு வங்கி சரியுது அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமாக வந்து இப்போ அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகாதது. இது உங்களுடைய இளைஞர் பட்டாளங்களுக்கு எப்படி போகுது தெரியுங்களா? தலைவர் அவர்கள் திமுகவுடைய அண்டி பிழைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 3 மாதம் படிப்பு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அரசியல் களத்தில் அவரோட பயணம் வந்து துவங்கியிருக்கு. செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து விஜயை வந்து கொஞ்சம் டச் பண்ணி வந்து பேசியிருந்தார். அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருந்தார், என்ன அரசியல் இது அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு தற்பொழுது வந்து ராஜா அவர்களுக்கு சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு, பெரியார் சொல்லையே உடைப்பெண், கனிமொழி அவர்களை பற்றி பேசினது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா மறுபடியும் தமிழக அரசியல் களத்தில் பாஜக சுட சுட செய்தி கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சா அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது தோணுது. உங்களுடைய பதில்? உண்மையிலே பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநில கட்சிகளை தனக்குள்ள, அதாவது சாப்பிட்டு தான் அவங்க வளர்றது பழக்கம். அதே மாதிரி தான் பல மாநிலங்களில் அவங்க ஆட்சியை பிடிச்சதும் இங்கேயும் அதை முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கான காலம் சூழல் வந்து அமையல. அதிமுகவை எப்படியாவது சாப்பிடணும்னு நினச்சாங்க, இன்றைக்கி சாப்பிட முடியல. அது வந்து ஒரு புளியேப்பம் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு, சாப்பிட்டு ஏப்ப ஒன்றுன்னு நினச்சவங்களுக்கு. இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துட்டார். நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மை. பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு 3 மாதம் லண்டனில் கோர்ஸ் படிக்கிறதுக்கு கட்சியே வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் ஒரு பீப்புள் அப்படின்னு பார்க்குற ஒரு பர்சனாலிட்டியை வந்து இன்னமும் மெருகெடுத்துற ஒரு வகையில் வந்து பார்ட்டி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல்லையோ இல்லை ஏதாவது பர்சனல் இஷ்யூனாலேயோ வந்து ஒரு பார்ட்டியோடைய, பிஜேபியோடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டோ இல்லை ஸ்டேட்டில் இருக்கிற அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்களோ யாரோ இந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுடைய போஸ்டிங் வந்து வேறு யாருக்குன்னா கொடுப்பாங்க. அண்ணாமலையோட போஸ்டிங் வந்து வேறு யாருக்கும் கொடுக்காம புதுசாக ஒரு ஒருங்கிணைப்பு தலைமை பதவி அப்படின்ற மாதிரி ராஜா அவர்களுக்கு கொடுத்து ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்து அண்ணாமலை திரும்ப வந்துட்டார். அகைன் வந்து ராஜா அவருடைய டாமினேஷன் அதிகம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் நிறையவே இருந்தது. ஸோ வந்து இறங்கின உடனே வந்து மனுஷன் மைக்க பிடிச்சாரு. வழக்கமாக அண்ணாமலை பேசினாலே அது வந்து சர்ச்சையில் தான் போய் முடியும். சர்ச்சைக்கு வர மாதிரி அவர் பேசுகிறது தான் அவருடைய பாணியே. ஏன்னா வந்து 20,000 புக்கு படித்தேன்னு அடித்து விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம இதை வந்து பேச முடியாது. அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கும் போது நான் வந்து குறிப்பாக அதில் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது வழக்கமாக பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்டால் அதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய ஆள். விஜய் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை வந்து மேற்கோள் காட்டி நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு என்ன காரணம்? அதுதான் அவருடைய ஓட் பேங்க்கு இங்கே உடைய போகுது. இன்றைக்கி வந்து விஜய் அண்ணா அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கினதுக்கு அப்புறம் சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே பதறதுக்கான காரணம் அவர்களுடைய வாக்கு வங்கி, அவருடைய நிர்வாகிகள் கூடாரம் காலியாகுது. இதை கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலரும் அதை மறுத்தாலும் அதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு இளைஞர் பட்டாளம் அப்படி சேர்ந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வரவுக்கு பிறகு தான். அது உண்மைதான். அதை வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தமிழிசை இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாருமே எப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியும். அதோடைய வாக்கு வங்கி எங்கே இருந்ததும் தெரியும். இன்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னா அவருடைய அந்த ஒரு ஈர்ப்பு அப்படின்றது உண்மையிலே அதுக்கு மீடியாவும் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து தப்பாக பேசினாலும் சரி, அவர் வந்து தரக்குறைவாக பேசினாலும் சரி, அதை வந்து ஒரு ஹைப் கொடுத்து ஒரு சண்டே நடந்தாலும் அடுத்தடுத்து மைக்க போடக்கூடிய வேலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த அளவுக்கு வந்து ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணுதோ அந்த அளவுக்கு அவங்க வந்து போய் சேர்றாங்க அப்படின்றது வந்து உண்மை. அதுலேயும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அப்படின்றது சோசியல் மீடியா.
இந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ட்ரெண்டிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே அண்ணன் சீமானும் செய்வார், அண்ணாமலையும் செய்வார். அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசி அதற்கான ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. அப்படி பேசக்கூடியவர் தான் விஜயை பற்றி இப்போ பேசியிருக்காரு நான் பார்க்குறேன். இப்போ விஜயை பற்றி பேசியிருக்காரு இல்லையா, அப்போ இனி வரும் நாட்களில் அண்ணாமலையினுடைய தொடர் தாக்குதல் இல்லை, அது தாக்குதல்னு நான் சொல்கிறது வந்து விமர்சனம் ரீதியான தாக்குதல் தாவேகா மேலே விஜய் அவர்கள் மேலே அதிகமாகவே இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இதற்கு முன்னாடியும் அவருடைய விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பர்சனல் அட்டாக்ஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாஜக ஆதரவாளர்னு ஒருத்தர் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அவருடைய சமூக வலைதளத்தில். அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இவர் யார் தெரியுமா, இவர் வந்து இவருடைய பெரியப்பாவோட அண்ணனுடைய பையனுடைய மாமா பையனுடைய டிரைவர் அப்படின்வார். இப்போ தெரியுதா இதுக்கு ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து நல்லா உருட்டுவார். அந்த மாதிரி உருட்டக்கூடிய வேலைகள் தான் வந்து அண்ணாமலையும் செய்வார். இங்கே வந்து இவருடைய அண்ணன் யார், இவருடைய ஒன்று விட்ட தாத்தா யார், இவங்க ஊர் என்ன, பூர்வீகம் என்ன, ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்னன்ற வரைக்கும் பேச போகிறாங்க. இன்னும் இவருக்கு லண்டனில் என்ன வீடு இருக்குது, இவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, இவர் மகன், இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் வந்து அண்ணாமலை கண்டிப்பாக எடுப்பார். இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ்ன்ற பேரில் அவங்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு வந்து பேசினவர் அவருடைய சொத்து பட்டியலை எடுத்து வெளியிட்டுருக்காரு. சொத்து பட்டியல் நம்ம வந்து எல்லாருமே எலெக்ஷன் அவங்களோட அஃபிடேவிட் எடுத்து பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிட போகுது. இது என்ன புதுசாக அவர் வந்து இல்லாத சொல்கிற மாதிரி அதை ஒரு பூதாகரமாக ஒரு ட்ரெண்டு தானே பதர் எல்லாமே. இன்றைக்கி வந்து பேசக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் மசாலாவை சேர்த்து பேசுகிறது வந்து அண்ணாமலையுடைய பாணி. அது மசாலா சேர்த்து பேசுகிறது ஓகே, சம்டைம் அது காரம் தூக்குதலாக ஆயிடுது, அதுதானே பிரச்சனையாக இருக்குது. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும் அப்படின்னா அவங்கள திட்டியாவது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எச் ராஜா அவர்களை பற்றி கேட்டிங்க, அதற்கு வந்து ஸ்டே வாங்கி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் ஓகே, ஆனால் வந்து தண்டனையை நிறுத்தி வைக்கணுன்ற ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து புதுசாக பார்க்கல. மார்ச் மாதம் தான் பொன்முடி அவர்களுக்கு கொடுத்தாங்க அவருடைய ஊழல் வழக்கில். சுமோட்டோவாக எடுத்து அதுக்கான வழக்குக்கு தீர்ப்பு வந்து அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. தீர்ப்பு இருக்குது, ஆனால் வந்து தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறோம், உங்களுக்கு 30 நாள் கால அவகாசம் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லி எச் ராஜாவுக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மேல்முறையீடு போக போகிறாங்க. ஸோ அவர் வந்து அதுக்கு என்ன தான் காரணம் சொன்னாலும் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த ஓட்டைகளோட இந்த சட்டத்தை போட்டு அமுக்கி வச்சுருக்கீங்கன்ற தேடுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஓட்டைகள் இங்கே இருக்குது. எல்லா லூப் ஹோல்ஸையும் பயன்படுத்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்கள்லேருந்து எப்படி தப்பிக்கணும், அந்த வழக்குகளை எப்படி வந்து தாமதிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி பேசுகிறவர் ஏதோ ஒரு விஷயம் பெரியாரை பற்றி எச் ராஜா பேசுனது மட்டும்தான் சர்ச்சை நம்ம பார்க்கவே முடியாது. கோர்ட்டாவது ஏதாவதுன்னு பேசின ஆள் அவர் ட்வீட்டில் அட்மின் போட்டதை சொல்லிட்டு அதை வந்து அவர் நானாக பேசுனதுக்கே வந்து போயிட்டு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டவர் பிரதர். கோர்ட்டாவது ஏதாவதுன்னு அசிங்கமான ஒரு வார்த்தையை பேசிட்டு கோர்ட்டில் போயிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தவர். மன்னிப்பு கேட்குறதும் வந்து பாஜகவுக்கு வந்து புதுசு கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் சரண்டர். மயிலாப்பூரில் போய் சாம்பாரோட சகர மாதிரி கோர்ட்டுக்கு போய் இதில் வந்து சாரி சொல்லிட்டு வந்துட போகிறாங்க. ஸோ அது அந்த பிரச்சனையே கிடையாது. இது வரலாறு நடுக நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி ஏதோ நாட்டாமல் நம்ம மேலே வந்து தீர்ப்பை மாற்றி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டான்னு சொல்லி நாண்டுகிட்டா போகிறாங்க. ஒன்றும் கிடையாது. கவரிமான் ஜாதியாக இவங்க நான் எந்த ஜாதின்றதெல்லாம் பேசுவாங்க உட்காந்து. ஆனால் வந்து இவங்களுக்கு இந்த கூச்ச நாச்சம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. மற்றவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள விமர்சனம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கிறதுக்கோ இல்லை திருத்திக்கிறதுக்கோ இவங்களுக்கு வந்து மனசே வரவே வராது. ஓகே, இது எல்லாமே ஒரு விஷயமா இருந்தாலும் தாவேகா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து தமிழக அரசியல் களத்தில் வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது தானே உங்களுடைய கருத்தாக இருக்குது. ஏன் இந்த மழை வெள்ளத்தில் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலை? மழை வெள்ளத்தில் அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க, இல்லைனா அவங்க இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம கேட்கணும். தாவேகாவுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும்ல? இல்லை இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல அவங்களுடைய நற்பணிகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அது பெருசாக வந்து மீடியா கவர் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்டு போயிட்டு இந்த மழை வெள்ளத்தில் வந்து அப்படியே வந்து அணை கட்டி நிறுத்த முடியுமானா கிடையாது. இன்னைக்கு எதிர்பாராத விதமாக மழை வெள்ளம் எங்கே போயிருக்கு அப்படின்னா திருவண்ணாமலைக்கு, கிருஷ்ணகிரிக்கு, வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரி போயிருக்கு. நம்ம சென்னைன்னு சொல்லிட்டு சென்னையை வந்து கட்டிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போனால் ஃபோட்டோ ஷூட். திருவண்ணாமலையோட அமைச்சர் யார்? மாவட்ட அமைச்சர் ஏவா வேலு. அவர் திருவண்ணாமலையில் இருக்காரா? இப்போ இல்லை, எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் கூட போகாமல் இங்கே வந்து சென்னையில் ஃபோட்டோ ஷூட், உதயநிதி கூட நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இவங்க வந்து அமைச்சராகிறாங்க. இல்லை அவங்க தொகுதியில் வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து போனாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ தானே. அவங்க தொகுதி மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மலையிலேருந்து பாறைகள் உருண்டு விழுந்திருக்கு. மக்கள் திண்டாடிட்டு இருக்காங்க. மீட்பு பணிகள் போயிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு நின்னா வேலை இன்னும் அதிகமாகும்ல. அந்த இடத்துல தேவைப்படுற விஷயங்களை செய்யறதுக்கு தானே அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை வேலை வாங்குறதுக்கு தானே அமைச்சர்கள்.
இந்த அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய தொகுதிகள் இருந்து வேலை பார்க்காம மொத்தமாக சென்னையிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு முதல்வர் பின்னாடியும் மு.க. ஸ்டாலின் பின்னாடியும் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியும் தான் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அங்கே போய் செய்யணும், இவங்கள நம்ம கேள்வி கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை தான் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன் வரோம். விஜய்கள் செய்வாங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் கழிச்சு மழை வெள்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு அவங்க போக தான் போகிறாங்க, செய்ய தான் போகிறாங்க. நிறைய இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் போகிறதுனால என்ன மீட்பு பணியில் நீங்களும் நானும் போயிட்டு நேரடியாக இறங்கி இன்றைக்கி இருக்கிற பேரிடரில் பண்ணிட முடியாது. ஏன்னா ஆபத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றணும் போயிட்டு நம்மளும் ஆபத்தில் மாட்டிக்கக்கூடாது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரெஸ்கியூ அப்படின்றது எல்லாருமே பண்ணிட முடியாது. அதற்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கான வெல் ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்காங்க. நம்ம போயிட்டு ஆர்வ கோளாறில் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஆபத்தில் மாட்டிக்கிட்டா நம்மளை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பேரிடர் காலங்களில் நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து ஆட்சியாளர்களும் இல்லை அந்த அதிகாரிகளும் அங்கே இருந்து பண்ணுறாங்களான்றதை இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க பார்க்குறாங்களான்றது நம்ம கேள்வியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே ஒரு விஷயமா இருந்தாலும் ஆட்சியாளர்கள்னு சொன்னீங்கல்ல, கூட்டணி கட்சிகள், அதாவது திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க? அவங்களும் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் குரல் கொடுத்தா மாதிரி தெரியல. நீங்கள் இவங்கள கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப அவங்கள கேட்காம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. தாராளமாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் சமயங்களில் தான் இந்த கூட்டணின்னு சில டைமில் பேசுவாங்க. இதை வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு சில டைமில் பேசுவாங்க. ஆனால் அரசு சார்பாக நடக்கக்கூடிய தவறுகள், அதனால் மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்கள், இதெல்லாம் வரும்போது கூட்டணி கட்சிகள் வந்து தங்களை அந்த கூட்டணி கட்சியாக இல்லாமல் அதுலேயே வந்து ஐக்கியமான ஒரு என்ன சொல்ல ஒரு அணியாக ஆயிடுறாங்க. இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா திமுகவில் ஒரு சிறுபான்மை அணி மாதிரி ஆகிட்டாங்க. இல்லைனா தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அணி மாதிரி. இதை சொன்னால் அவங்களே கோவப்படுவாங்க. அவங்களே கோவப்படட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க இதை ஒத்துக்குவாங்கன்றேன். அவங்களுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் வந்து புரியல. அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து இங்கே பெருசாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஆனால் திமுகவை எதிர்த்து பேசினா அவங்க கட்சிக்குள்ளார இருந்தே அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு குரல் வருது. ஏன்னா வந்து இன்றைக்கி கூட்டணி போகலாமா வேணாமான்றதை வந்து ஒரு தலைமையை முடிவு பண்ணணுமா, இல்லை வந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் முடிவு பண்ணணுமா, ஒரு கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு விகடன் நடத்தக்கூடிய ஒரு விழாவுக்கு போகணுமா வேணாமான்றதுக்கு ஒரே கட்சிக்குள்ளே இருந்து 4-5 வந்து கருத்துக்கள் வருது. போகணுன்னு சிலர் பேசுகிறாங்க, போகக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுனா இன்றைக்கி இந்த பேரிடரில் திமுக எப்படி செயல்பட்டுருக்கணும், எப்படி செயல்படுது அப்படின்றத பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள். ஆனால் இன்றைக்கி எங்கே இருக்கார் அப்படின்னா திமுக எது செஞ்சாலும் சரி நாங்கள் அவங்க கூட்டணியில் இருக்கிறோம்னு நாளைக்கு வந்து பேசுவார். நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதற்கு நம்மளே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்குது, நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி, நாங்கள் வந்து தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்றத தான் பேசுவார். எங்கள் திமுக செய்யக்கூடிய அட்டுழியங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் நடந்தது, இன்னும் பரந்தூரில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எப்படி செயல்பட்டது? இன்றைக்கி ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் ஒரு கையெழுத்தில் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் யார் கேட்கணும்? கூட்டணியில் இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து அதிகாரத்தில் இருந்தால் கேள்வி கேட்க மாட்டோம். இதே எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். இந்த ஒரு மழை வெள்ளம் திமுக எதிர்கட்சியாக இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு அரசு அன்றைக்கி யார் ஆட்சியில் இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டுருக்கும். இவங்க ஆட்சியில் யாரும் கேள்வி கேட்கறதுக்கான இல்லை, எல்லாரையும் வந்து கூட அரவணைச்சி ஒரு அடக்காக்கிற கோழி மாதிரி உட்காந்து இந்த கோழி குஞ்சுகள் அடக்காக்கிற மாதிரி வந்து திமுக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சியினருக்கும் பயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க ஜெல்லாயிட்டாங்க. ரொம்ப அவங்க வந்து ஃபினான்ஷியலாக அவங்களோட வந்து ரொம்ப ஜெல்லாயிட்டாங்க. இவங்க திமுகவை எதிர்த்து நம்ம அவங்க கூட்டணி விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அடுத்து வர வேண்டிய நம்மளுடைய வருமானம் பாதிக்கப்படும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி கூட்டணி கட்சிகளும் எதுக்கும் வாயை திறக்காம மௌனிகளாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் வராமல் போனது அப்படிங்கிறது வந்து விசிக இளைஞர்கள் மத்தியில் திருமாவளவனுக்கு ஏதாவது பின்னடைவாக இருக்குமா? அங்கே விஜய் அவர்கள் எழுந்து வர்றதுக்கு உண்டான ஏதாவது வாய்ப்புகளாக இருக்குமா? யாருக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கும்? திருமாவளவன் அவர்களுடைய வாக்கு வங்கி சரியுது அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமாக வந்து இப்போ அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகாதது. ஏன்னா அதில் வந்து முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஆதவ அர்ஜுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் முன்னின்று இங்கே வந்து விழாவில் கலந்துக்கிற ஒரு மனுஷன். அதில் கலந்துக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்ல முடியுமா? விஜய் வராரு அப்படின்றத தவிர ஏதாவது ஒரு காரணம் இல்லைங்க. இங்கே வந்து பாஜக வந்து கலந்துக்குது, இல்லை பாமக வந்து கலந்துக்குது, எங்களுடைய கொள்கை முரணில் வந்து இருக்காங்க. ஏங்க உங்களுடைய கொள்கை தலைவரும் வந்து அம்பேத்கரை வச்சுருக்கீங்க, விஜய் அவர்களும் அவருடைய கொள்கை தலைவரை அம்பேத்கர் அறிவிக்கிறாங்க. திமுக ஏதாவது ஒரு மேடையில் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கொள்கை தலைவர்னு அம்பேத்கரை வச்சு பேசியிருக்கா? அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறீங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் வராருன்றதுக்காக எங்களுடைய கூட்டணியில் விரிசல் விழுந்துரும், அந்த உறவில் விரிசல் விழுந்துரும்ன்றதுக்காக இன்றைக்கி அந்த ஒரு விழாவையே புறக்கணிச்சிருக்கீங்க. இது உங்களுடைய இளைஞர் பட்டாளங்களுக்கு எப்படி போகும் தெரியுங்களா? தலைவர் அவர்கள் திமுகவுடைய அண்டி பிழைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும்.
இவர்கள் விஜயை நோக்கி நகர்றதுக்கான பல சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்குது. ஏன்னா அவங்க சைடில் கேட்கும்போது வந்து தொடர்ச்சியாக வந்து மௌனம் மட்டுமே பதிலாக இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட தொடர்ச்சியான பதில். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இது வந்து கண்டினியூஸாக அடுத்த ஒரு 1.5 வருஷமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தானே ஒரு நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுடைய கோர் அஜெண்டாஸ்ன்னு சிலது இருக்கும். அந்த கோர் அஜெண்டாஸை மீறும் பொழுது நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் மேலே திருமாவளவன் போயிட்டு கை குலுக்கிட்டு காஃபி குடித்தா வந்து கீழே இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்ட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பாதிக்கப்படக்கூடிய இந்த தலித்துகள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே நமக்கான ஒரு தலைவராக விஜய் அண்ணா வந்து நிற்கிறாருன்னும் போது அவரை நோக்கி போகிறதுக்கு எல்லா வேலைகளையும் திருமாவளவன் அவர்களே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவருக்கும் நல்லதில்லை, அவருடைய இயக்கத்துக்கும் நல்லதில்லை. உண்மையிலே அவர் மேலே வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா 25 வருஷமாக ஒரு அமைப்பை கட்டமைச்சு இங்கே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை அரசியல் ரீதியாக அதிகாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தனி மனிதனாக போராடிக்கிட்டு இருக்கவர். அவருடைய போராட்டங்கள் இப்படி வரக்கூடிய இப்படி விஜய் வந்து இந்த ஒரு கல்வி விருதுகளால் கூட சொன்னார், இந்த ஒரு டெம்பரவரி ப்ளஷர்ஸ்க்காக உங்களுடைய இலக்கை வந்து இழந்துடாதீங்கன்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு 26 இந்த ஆட்சியில் நம்ம பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு திமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு, திமுக மறுபடியும் ஆட்சி கட்டில் அமர வைக்கிறதுக்கு திருமாவளவனோ காங்கிரஸோ இல்லை மற்ற இயக்கங்களோ இவங்கெல்லாம் கூட சேர்ந்து நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அவங்களுடைய வருமானம் தான். ஸோ இன்றைக்கி இவங்களுடைய கோர் அஜெண்டாலேருந்து இவங்க மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓட் பேங்க்கும் மூவ் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. அப்போது திருமாவளவன் அவர்களுடைய டோட்டல் ரிமோட் கண்ட்ரோலும் அறிவாலயத்தில் தான் இருக்குது. இப்போதைக்கு அறிவாலயத்தில் இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி விட்டு போனால் அவருடைய கட்சிக்குள்ளாரவே நிறைய பிளவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு செய்திகள் உணர்த்துது. அப்போ பயமா இருக்குது? இப்போ விஜய் அவர்கள் வர்றதை பார்த்து எல்லாருக்குமே பயம் இருக்குது. பயம் இல்லாத கட்சிகளே இல்லை. இது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுடைய கூடாரமும் அவங்களுடைய வாக்கு வங்கியும் காலியாகுதுன்றதுல பயம் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.